நம்முடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ராமநாதபுரத்தில் அதை பத்தி பேசினாங்க. நம்முடைய ஸ்டாலின் ஐயாக்கு நான் சொல்ல விரும்புறேன், ஐயா நீங்க கனிமொழி அம்மாவை இந்தியால எங்கேயுமே நீங்க அனுப்பலையா? ஹத்ராஸ்க்கு நீங்க அனுப்பல? இல்ல ஸ்டாலின் ஐயாக்கு நான் தெரியாம கேட்கிறேன். உத்தரப்பிரதேசத்துக்கு தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சி எம்பிக்கள் யாரும் போகல. கனிமொழி அவங்க போகலின்னு முதலமைச்சர் அவங்க நெஞ்சில கை வச்சு சொல்லட்டும். கனிமொழி அவர்கள் போகும்பொழுது போனது தப்புன்னு நாங்க சொன்னோமா? போகட்டும், பார்க்கட்டும், அவங்க கருத்தை அவங்க சொல்லட்டும். ஹத்ராஸ் என்ன நடந்துச்சுன்னு அவங்க சொல்லட்டும். அதை முதலமைச்சர் செஞ்சார் இல்லீங்களா? முதலமைச்சர் எதிர்க்கட்சியாக 10 ஆண்டு காலம் தமிழகத்தில் இருக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பி குழு எங்கேயுமே போகலையா? போனாங்க. போகட்டும், பார்க்கட்டும், செய்யட்டும். அதேதான் இன்னைக்கு தமிழகத்தில் வந்திருக்கக்கூடிய என்டிஏ குழு, அவர்களுக்கு உரிமை இருக்கு வர்றதுக்கு. அவங்க பாக்குறாங்க, நிறைகுறைகளை கண்டுபிடிக்கிறாங்க. அதை முதலமைச்சருக்கு நேரடியாக அனுராக் தாக்கூர் அவர்கள் ஒரு கடிதம் மூலமா எழுதியிருக்கிறாங்க. அந்த ரிப்போர்ட்டை பத்தி எனக்கு தெரியாதுங்க, அது தேசிய தலைவர்கிட்ட எப்ப கொடுத்திருக்காங்கன்னு. ரிப்போர்ட் அளித்த பிறகு பத்திரிகை நண்பர்களுக்கு அந்த சாராம்சத்தை நாங்க கொடுக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் வந்தது பார்த்தது எப்படி தவறாகுங்கன்னா, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு கட்சி, இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சி, ஆளும் கட்சி, ஆளுகின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி, அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. சிவசேனால இருந்து வர்றாங்க, தெலுங்கு தேசம் கட்சியிலிருந்து அந்த குழுவில் இருக்கிறாங்க, பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறாங்க. அதனால முதலமைச்சர் அவர்கள் எதற்காக பதறாங்க? நாளைக்கு உங்களை மணிப்பூருக்கு நாங்க அனுப்ப வேண்டாம்னு சொன்னோமா? ஏன் உங்களோட இருக்கக்கூடிய காங்கிரஸ் அங்க போகலையா? ராகுல் காந்தி அவங்க போகலையா? அப்ப ராகுல் காந்திக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? இப்ப முதலமைச்சர் அவர்கள் என்டிஏ தமிழகத்திற்கு வந்தது, இந்த குழு வந்தது தப்புனா, அதே முதலமைச்சர் அவர்கள் மணிப்பூருக்கு ராகுல் காந்தி போனது தப்புன்னு சொல்லட்டும். அவர் இரண்டையும் சொன்னா நியாயமானவர் ஒத்துக்கிறேன். அப்ப ராகுல் காந்தி மட்டும் மணிப்பூருக்கு போனது தப்பா? தப்பில்ல, ராகுல் காந்தி போவதற்கு உரிமை இருக்கு, போகட்டும். அதே நியாயம் தானே எங்களுக்கு. அதே மணிப்பூருக்கு திமுக எம்பிக்கள் யாரும் அந்த குழுல போகல, போனாங்க. ஹத்ராஸ்க்கு போனாங்க, கனிமொழி அக்காவே போனாங்க. அதனால் அதை நான் தவறுன்னு சொல்லல, போவதற்கு திமுகவுக்கு உரிமை இருக்குன்னு தான் சொல்றேன். எதற்காக இவர் பயந்து முதலமைச்சராக இருப்பவர்கள் பொறுப்பற்ற முறையில் பேச வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்தா இருக்கு.